பெரியார் சாதியை ஒழிச்சிட்டாரு, ஈவேரா தான் எல்லாத்தையும் புடுங்கி அண்ணனை தூர விட்டு எறிஞ்சிருக்காருன்னு சொல்றாங்களே. அதெல்லாம் சும்மா. இன்னும் இரட்டை கொலை முறை இன்றைய காலகட்டத்தில் இருக்கு உங்களுக்கு நான் நிரூபிக்க முடியும். இங்க இந்த தொகுதியில என் தொகுதியில இருக்கு, நான் உங்களுக்கு இன்னமும் இருக்கு. பக்கத்துல மது குடிக்கிறது, புகை பிடிக்கிற பழக்கம் நம்ம அறவே வந்துடவே கூடாது அப்படிங்கிற எங்க அப்பாட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட நல்ல பழக்கம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அண்ணன் கூப்பிட்டு என்ன பேசும்போது எனக்கு என்ன தெரியும், அந்த விஷயத்துல எனக்கு என்ன தெரியுங்கிற இல்ல காதல் திருமணம் தெரியும்ல. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் இசை மதிவாணன் அவர்களோட தான் இருக்கும். இசை மதிவாணன் அவர்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகளுக்கும் தெரிஞ்சிருக்கும், பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய போராட்டக்களங்கள், நிறைய மேடைகள்ல பார்த்திருக்கலாம். இப்ப இந்த வாசுதேவநல்லூருடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களால திருச்சி ஆலம்பட்டி புதூர்ல 234 வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்த போது வாசுதேவநல்லூருக்கும் வேட்பாளரை அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா போன முறை அந்த என்ஐஏ சோதனை அப்ப வரும்போது வீடு ரொம்ப சின்னதா இருந்தது. ஆனா இப்ப வீடு பின்னாடி காரு, அது நான் வந்த காரு, அந்த கொடியெல்லாம் போட்டு வீடெல்லாம் நல்லா பெருசா இருக்கு. என்ஐஏக்கு அப்புறமா நல்ல பெரிய வீடு வந்துருச்சு போல மேம் சார். ஆமா, என்னைய வந்ததுனால அந்த வீட்டுக்காரங்க வெளியே வச்சு சொல்லிட்டாங்க. வெளில துரத்தி விட்டாங்களா? சரி, அதுவும் சொந்த வீடு கிடையாது, இது சொந்த வீடு இல்ல, பொதுவா வேற வீடு. நம்ம எப்ப இல்ல, நான் பொதுவா குடும்பத்தை விட்டு தனியாவே இருக்கிறதுனால ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஒத்தியா இருந்துட்டே இருப்பேன். அந்த எண்ணெய் ரைடு வந்தது கரெக்டா முடிகிற நேரம் தான். எலெக்ஷனுக்காக வேற வீடு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இருந்தோம். அவங்களும் கொஞ்சம் பதட்டாங்க, நம்ம சொந்தக்காரங்க தான், இவ்வளவு போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அவர் அரசியல்வாதி, சொந்த வீடுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம திமுக குரூப் எல்லாம் சொல்லி கொடுத்துருச்சு. அதனால அண்ணி உடனே என்ன அப்படின்னாங்க, தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் பிடிங்க, அதுலன்னா அது வாய்ப்பே இல்லைன்னு. அப்பதான் எலெக்ஷன் 2-3 இடம் பார்த்தோம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் தங்கணும் கூட, கழிவற வசதியோட வேணும்னு சொல்லும்போது 2-3 பார்க்கும்போது இந்த வீட்டு ஓனர் தான் நம்பி கொடுத்தாரு. அவர் உங்களை பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக எல்லாருக்கும் தெரியும், ஒரு பேச்சாளராக தெரியும், ஒரு புகைப்பட கலைஞராக நீங்க இருந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு தொகுதியினுடைய வேட்பாளராகவும் தெரியும். ஆனா இந்த இசை மதிவாணன் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள வருவதற்கு முன்னால யாரு? இசை மதிவாணன் அவர்களுடைய சொந்த ஊர் எது? அரசியலுக்கு முன்னாடி அப்படின்னா இசைமதிவாணன் சாதாரண ஒரு, இப்ப நீங்க எப்படி இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நார்மலா வரலாம். என்னோட சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம், நம்மது வாசல் சட்டமன்ற தொகுதி ராயகிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். இப்ப நம்ம நிக்கிறது சிவகிரி, இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல சிவகிரி, ராயகிரி. ராயகிரி இந்த பேர் எல்லாம் விஸ்வநாத பேரி அப்படி பேர். இப்ப இருக்கிறது விஸ்வநாத பேரிங்கிற கிராமம். ஒரு 20-25 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஊருக்கு நாங்க வந்து. தமிழ்நாட்டுல இயல்பாவே எல்லாரும் ஒரு பிறந்த ஒரு ஊரா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பிழைக்க போன ஒரு ஊரா இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி அதுல அந்த விதிக்கு உட்பட்டு ஒரு ஊர்ல பிறந்து இப்ப விஸ்வநாதபுரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து இருக்கிறேன். ராயகிரில தான் பள்ளி படிப்பு நமக்கு தொடங்குச்சு. இன்னும் சொல்ற பிறப்பு அப்படின்னு போனா, நான் வந்து ஐக்ரண்ட் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம் எங்க ஏரியால, திருநெல்வேலியோட அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா, அங்கதான் பிறந்தேன். எதுக்கானது எங்க வீட்டுல சொல்லுவாங்க, எல்லாரும் இங்க பிறந்தாங்க, இவன் மட்டும் தான் அங்க பிறந்தான். இப்ப கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன், இல்ல பல்ல காட்டிட்டே இருப்பேன். அதுக்கு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த நர்ஸ் வச்ச சேனை இப்படி ஆகிப்போச்சா இருக்கு, சிடுசிடு மூஞ்சி அந்த நர்ஸ் அப்படிப்பாங்க. அதனால அங்க இருந்து அப்புறம் இங்க வந்து இப்ப இருக்கிறோம். உங்க உடன் பிறந்தவங்க பஞ்சபாண்டவர்கள் 5 பேரு, 3 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். மூத்தவர் இருக்காரு, இளையவர் இருக்காரு, மூத்த அக்கா இருக்குது, இளைய அக்கா, நீங்க நடுவுல அப்படின்னு சொல்லிக்கலாம். 2 அக்கா ஆனதுனால அப்படி ஆக முடியல, அதனால தங்கச்சி ஆக்கிட்டேன். மூத்தவர் இளையவர் 2 அக்கான்னு இருந்துச்சு. 1 அக்கா 1 தங்கச்சி. இப்ப அறிமுகப்படுத்தும் போதே அது தங்கச்சிங்க, அது அக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நடுவுல மாறிட்டோம். அதனால எல்லா உறவும் நமக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அப்பா ஒரு அம்மா, அது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த மாதிரி இப்போ இந்த அரசியல் அப்படின்னா எல்லாருமே அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்று திமுக பக்கம் போகணும், இல்லை அதிமுக பக்கம் போகணும், இல்லை காங்கிரஸ் பாஜக பெரிய கட்சிகளோட போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த 2010 நாம் தமிழர் ஆரம்பிக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 2016 வரைக்குமே நாம் தமிழர் கட்சி எப்படி இருந்ததுன்னு. அந்த நேரத்தில் இந்த தமிழ் தேசிய அரசியலை எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை தேவை என்ன ஏற்பட்டது? இல்ல, இந்த நாம் தமிழர் அரசியலுக்கு முன்னாடினா எங்க அப்பா இயல்பா திமுகல ஒரு அந்த ஊரோட துணை செயலாளராக இருந்தவங்க. அப்போ சட்டத்துறை அமைச்சர் அந்த ஆலடி அருணா வந்து நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பூங்கோதை அவர்கள் அப்பா தெரிஞ்சிருக்கும். ஆலடி அருணாவே எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, இஸ்லாமிய மத தீவிரவாதி சட்டமன்றத்தில் சொன்னவர் அவரு. இப்ப கூட தம்பி அபு பேசினா அப்படி இல்ல. அப்ப அவரோட நெருக்கம்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா நமக்கு வயசு இல்ல. அப்ப நம்ம ஊர்ல ராயகிரில வந்து அவர் கூட்டம் போடும்போது அப்பா அவங்களோட ரொம்ப க்ளோஸா அவர் அது நடிப்பில் நெருக்கம் நான் நினைச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அரசியல் இருப்பாரு, வெளியில எல்லாம் அரசியல் பேச, வீட்டுக்குள்ள பெருசா பேசலாம் கூட. ஆனா வீட்டுக்குள்ள வந்து இயல்பா என்னன்னா, அவருக்கு வந்து 2 இந்த இயக்கத்தோட புகைப்படங்கள் வச்சிருப்பாரு. அந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா தமிழீழத்துல இருந்து இயக்க ஆதரவாளர் எல்லாம் இங்க வருவாங்க, போவாங்க, வசூல் பண்ணுவாங்க, அந்த வேலை நடக்கும்ல. அதுல ஏதோ நன்கொடை கொடுத்ததுக்கு தலைவரோட கையெழுத்து போட்டு ஒரு பிரதி எல்லாம் நம்ம வீட்டுல வச்சிருப்பாரு. அப்ப ஏதோ ஒரு 25 ரூபா கொடுத்தா கூட தலைவர் கையெழுத்து வரும்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் பெருசு தானே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால அப்பா ஒரு அரசு ஊழியர் இருந்தாங்க. அப்புறமா அதை விட்டுட்டு எலெக்ஷன் வந்துட்டாங்க. எங்க அப்பாவும் எலெக்ஷன் ஒரு கதை. வேலையை விடல, சுயேட்சையாக. ஆமா, சிறுவிழுத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு எங்க அண்ணன் ஐயா தாம்பரக்கணி அவங்களை எதிர்த்து போட்டிட்டாங்க. அப்புறம் வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறக்கிறேன். அதனால எனக்கு அந்த அனுபவம் இல்ல.
அந்த கையெழுத்தெல்லாம் இருக்கும்போது எப்பயாவது அதை பத்தி லைட்டா பேசுவாங்க. அப்ப எனக்கு தமிழ் தேசியம், திராவிட தேசியம் அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. நமக்கு சொன்ன மாதிரி கருணாநிதி எல்லாம் இருக்காங்கன்னு தெரியும். 2 வாய் ஒரு ஏதாவது பேசுறதுக்கு பள்ளிக்கூடத்திலே பேசி பேசி பழகினால எங்க ஆசிரியர் வேல்கனின்னு சொல்லி ஒரு ஆசிரியர், அவங்க மேடையில பேசுறதுக்கு என்ன ஊக்குவிச்சாங்க. எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில் நம்ம பேச வரோம். நான் ஒரு 2, 3 தேர்தல் கூட ஆட்டோல பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த யாருக்குன்னு சரியா நினைவில் அந்த பேர்லாம். சும்மா அப்பா போறதுனால என்ன கூட்டு மத்தியானம் சோற போட்டுருவாங்க. நம்ம பேச்சாளர் இல்லையா, நமக்கு பேச ஆர்வம் வரும். அப்ப நமக்கு என்ன தெரியும், நம்ம பேசும்போது இவ்வளவு பேர் பாக்குறாங்க, கூட வந்தாங்களே வேடிக்கை போது நமக்கு தான் மைக் கிடைக்குது அப்படின்னு நம்மளும் ஒரு தேர்தலுக்கு போயிருக்கிறேன். அவ்வளவுதான். அரசியலை பற்றியோ இல்ல இந்த அரசியல் என்ன அரசியல் அப்படிங்கிறத பத்திலாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம இங்க 12 வரைக்கும் ஒரு 5 வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 12 வரைக்கும் பள்ளிக்கூடம், அரசு சார்பு உள்ள ஒரு பள்ளிக்கூடம், சிவந்தி ஆதினார் ஆரம்ப பள்ளி, சிவந்தி ஆதினார் மேல்நிலைப்பள்ளி. நல்ல ஆசிரியர்கள். அவங்க உணவை நமக்கு கொடுக்கறதாகட்டும், தங்க வசதி இல்லாத அவங்க வீட்டிலேயே தங்குறது, மழைக்காலங்கள் அவங்க வீட்டில் தங்க வச்சதாகட்டும். அதில் நான் மறக்க முடியாது, எங்களுக்கு எங்கள் வேல்கனி ஆசிரியர், எங்கள் கலா டீச்சர். நான் டீச்சர் தான் எனக்கு தெரியும். எங்கள் டீச்சர் அவங்க மறந்துக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் எங்களுக்கு அறிமுகம். அவங்க 2 குழந்தை பிறக்கும்போது நானே ஒரு குழந்தைய தூக்கிட்டு அலையிற அளவுக்கு எங்களோட உறவு இருந்தது. இன்னைக்கும் நான் ரொம்ப நெருங்கின தொடர்பில் இருக்கேன்னா என்னை வந்து உரிமையோட திட்ட முடியும், இன்னும் கூட உரிமையோட அடிக்க முடியும், அவங்க வீட்டு பிள்ளைங்கள நான் கண்டிக்க முடியும், அவன் சொன்னா கேட்கணும் அப்படின்னு விட்டு கொடுக்குறேன்னா அந்த குடும்பம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும். அப்புறம் அங்காள பரமேஸ்வரி டீச்சர், நம்ம மூஞ்சி பார்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோமா சாப்பிடலையான்னு பார்த்துட்டு அவங்களோட உணவை நமக்கு கொடுக்குறோம். ஆசிரியர்களும் ஒரு கட்டத்துல நமக்கு பக்கத்து. ஆமா, ரொம்ப ஒருவேளை நம்ம நடந்துகிட்ட விதமா என்னன்னு தெரியல, நமக்கு அப்பா வந்து ரொம்ப சிப்பர் வழி வேலை. அந்த டைம் சொன்னா வீட்டுக்கு வரணும். ஒருவேளை எங்கேயாவது சுத்திட்டு விட்டு வந்தா அது எப்படி சொல்றது, நான் திரைப்படங்களை நீங்க பாத்திருப்பீங்க, அதான் உப்பு போட்டு அதுல புட்டு போட வச்சிருவாங்க. முட்டி போட வச்சிருக்காங்க. வீட்டு அதெல்லாம் நடந்து. ஆமா 10 மணிக்கு வீட்டை பூட்டிட்டு வர முடியாது. அப்ப ஒரு வீடுன்னு கிடையாதுனாலும் போட்டு நம்ம வீட்டுக்குள்ள கொடுக்கணும், ரோட்ல தான் படுக்கணும். ரொம்ப வீட்டுக்குள்ள வந்து கடுமையா இருப்பாரு. அவரு எடுத்து பேச விட, அவருக்கு வைக்கும்போது சவுண்ட் விடக்கூடாது அப்படியானது உண்டு. அதனால இப்ப அப்பா பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு, சிகரெட் எல்லாம் பிடிச்சிருந்தாரு. நம்ம அவரை பார்த்து பயந்து அவரை பார்த்து நமக்கு அந்த பயம் வந்து அவர்கிட்ட இருக்க எந்த குணமும் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுலயும் ஆயிட்டு, இப்ப நம்ம நிறைய எல்லாருமே நீங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட எங்க அப்பாவே காரணமா இருக்கலாம். அவர் முறைச்சிட்டே இருந்து எங்கள்ட்ட பார்த்து பரவாயில்லையா, நிறைய விஷயம் உங்களுக்கு எனக்கு நிறைய ஒத்துக்குவாரு. அதனாலே நம்ம அந்த எல்லாரோடையும் முதல்ல இனிமையா பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச மனிதர்கள் இருக்க முடியாது, நம்மள 2 பேரும் பிடிக்கணும்னு சொன்னா நமக்கு 2 பேரும் இருந்தாலும் மூந்துக்கு நேரம் அப்படி முன்னுral பூத்துறணும் அப்படின்னு நினைக்கிறதும், இந்த மது குடிக்கிறது, புகை பிடிக்கிற பழக்கம் நம்ம அறவே வந்துடவே கூடாது அப்படிங்கிற எங்க அப்பாட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட நல்ல பழக்கம். அது போல இது நம்ம கிராமம் தானே, சாதி கீதி எல்லாமே இருக்கும். ஒரு சமூகத்தை இப்படி கூப்பிடணும், ஒரு சமூகத்தை அப்படி கூப்பிடணும். நான் வந்து ஒரு தேவேந்திர குலம் அப்படிங்கிறதுனால இது தனி தொகுதி உங்களுக்கு தெரியும். இப்ப நான் மற்றவங்களை எப்படி அழைக்க வேணும், உயர் சாதின்னு சொல்ல போறாங்க, அப்படி எப்படி அழைக்கணும், ஒரு சமூகத்துக்கு இதுதான் அடைமொழி பேரு இவன் அப்படி. ஆனா நமக்கு அப்படி எல்லாம் ஒரு எல்லாம் பெரியார் சாதியை ஒழிச்சிட்டாரு, ஈவேரா எல்லாத்தையும் பிடிங்கி வந்தான தூரம் விட்டு எறிஞ்சிருக்காருன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் சும்மா. நீங்க இரட்டை கொலை முறை இன்றைய காலகட்டத்தில் இருக்கு உங்களுக்கு நான் நிரூபிக்க முடியும். இங்க இந்த தொகுதியில என் தொகுதியில இருக்கு, நான் உங்களுக்கு இன்னமும் இருக்கு. பக்கத்துல சங்கரவேல் தொகுதி இருக்குது. நான் புகைப்பட கலைஞரா இருந்து ஒரு ஊருக்கு ஃபங்க்ஷன் எடுக்க போயிருக்கும் போது அங்க நம்ம விருந்து தேநீர் கிடைக்கும். இப்ப கொஞ்சம் கேப் கிடைச்சா போகல, சும்மா போய் நிற்கும் போது அவங்க கூட்டு வந்தவன்ட்ட யாரு என்னன்னு அப்படி, அதாவது நான் என்ன சமூகம்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு அவங்க நோண்டுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீ டீ குடிக்கிறேன் என் ஜாதி கேட்கறதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா எனக்கு இல்லன்ட்டான். இப்படி கேக்குறான்னா இவன் நமக்கு ஏத்த ஆள் கிடையாது பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி இன்னும் இரட்டை கொலை இப்ப உள்ள இது என்ன 2026. அப்ப இவங்க திராவிடம்னா இன்னும் சாதியை ஒழிக்கல, சும்மா அவங்க பேசிட்டு. திமுக சீட்டு கொடுக்கும் போது சாதி பார்த்து கொடுக்கலையா? இப்ப எந்த சாதிக்கணும்? இப்ப அண்ணன் சொல்றாரு, இப்ப நாமளுமே சமூக பிரதிநிதித்துவம் எல்லா இடத்துல எல்லாரும் நிப்பாட்டுறோம். ஆனாலும் திமுக அன்னைக்கு என்ன பண்ணுது, இங்க இவருக்கு கொடுத்தாதான் ஜெயிக்க வைக்க முடியும்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும்போது சாதி பார்த்தெல்லாம் நிறைய பேர் சீட்டே கொடுக்கல. அவர் வந்து எம்ஜிஆருக்காக ஓட்டு, எனக்காக ஓட்டு. ஆனா கருணாநிதி வந்த பிறகுதான் காமராஜரே எதுக்கு இங்க வந்து நிக்காரு தெரியுமா அப்படின்னு சொன்னாலு. இந்த காமராஜர் இந்த நாடா இருக்கா அந்த நாடா இருக்கா அப்படின்னு பேசினாலும் கருணாநிதி தான் சாதி பார்த்து சீட்டு கொடுக்கணும் ஆரம்பிச்சு விட்டது அவர் தான். இப்ப வரைக்கும் ஏன் ஒரு பையன் ஸ்டாலினோட ஒரு வீடியோ இருக்குது, முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு பெரியவர் வருவார், இந்த கவுடாவா பாத்தீங்களா, இதுல என்ன இருக்குது, பேரு பெத்த பேரு தாகம் நீர், சூப்பரா பேசுவாரு. அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட அவ்வளவு மூத்தவர்கிட்ட அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா, தேவையில்லையா? நீங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். காணொலி இருக்குது, எல்லாமே பாத்துட்டு இருக்காங்கிறது அவருக்கு தெரியாதா? அதெல்லாம் அங்க ஒண்ணு. ஏன் அது கட்சியில் இருக்கக்கூடிய கே சாரும் அண்ணன் நேரு அவர்களும் ரெட்டியார்களோட மாநாட்டுல ஒருத்தர் சொல்றாரு, நாங்க உங்களை என்ன சொல்றோம், வாங்க நான் ரெட்டியான்னு சொல்லுங்க, நாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துட மாட்டோம். அவங்களே அதுதானே சொல்ல வராங்க. சொந்த சாதி கனிமொழி அவர்கள் நாடார் சமூகத்துல இதுல போய் கலந்துப்பாங்க. அதாவது எங்கால தமிழ் சமூகத்தோட பெரிய சிக்கலை புதுசா யாரா வந்தா எடுத்துக்குவாங்க, சொந்த சமூகத்துக்காரன் விரட்டி அடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி கருணாநிதி வீட்டுல எல்லா சமூகமும் கிடக்கு. அந்த சமூகம் எல்லாம் தமிழ் சமூகம் ஆளுமையா இருக்கு. அது நடிப்பில் அப்படி வந்து அப்போ நமக்கு அப்படி இல்லை.
எங்க அப்பாவோட கேரக்டரா இருந்ததில்ல, நாம யாரையும் சாதி பாக்குறதோ இல்ல அவங்க நம்மள சாதி பாக்குற அந்த பழக்கத்தெல்லாம் நமக்கு அவங்க ஏற்படல. என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிறது கூட நமக்கு தேவையில்ல. இல்ல நம்ம எல்லாரும் நண்பர்கள் படிக்கிறாங்க கூட படிக்கணும், அவங்க அப்பா நமக்கு அப்பா நம்மள ஏன்னா இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா என்னோட ஜூனியரா இருப்பான். ம். எங்க தெருவுக்கு வந்துட்டு எங்க அப்பா இப்ப ஒரு அது கரையாளின்னு சொல்லுவாங்க. கரையாளின்னா குளத்து காவல்காரர். குளத்துக்கு ஒரு காவல்காரர். கம்மா இருக்கும். கம்மா கரை- ஆ, இருப்பான். புரியுது. அவங்க அந்த தண்ணி போற எல்லா விவசாய நிலத்துக்குமான வேலையை பார்ப்பாங்க லைட்டா. ம். மத்தவன் தனித்தனியா இருப்பான். தண்ணி அறுவடை காலத்துல ஒவ்வொரு விவசாயம் வச்சிருக்கணும் ஒரு ஒரு மூடை கொடுப்பாங்க. அதை அந்த கரையாளி எல்லாம் சேர்ந்து பிரிச்சுக்கலாம். இப்ப அந்த கரையாளிங்கிற சொல்லு கரையாளன்னு வருது. அந்த இது மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா அதான் இருந்தா அப்ப தெரியும். அப்ப என்னன்னா நம்ம அந்த பண்ணையாருன்னு சொல்ல அவங்களோட நடத்துக்காரங்க நிலவுடைமை சமூகம் இருக்கு இல்லையா, அவங்களோட பையன் நம்ம ஜூனியரா இருப்பான். என் பள்ளிக்கூடத்துல எனக்கு என்ன அண்ணன் கூப்பிடுவான். எங்க வீட்டு வாசல் நின்று எங்க அப்பா பேர் சொல்லி சந்திரா இருக்கானா அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் நீங்க சொல்லும் போது மாமன்னன் படம் பார்க்குற காட்சிகள் தானே நான் அப்ப நான் திடீர்னு நான் வீட்டுக்கு வந்து வந்தேன். மதியம் இது உங்க வீடா அப்படி என்னையே அண்ணன்பா எங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிடுவோம். எல்லாம் அந்த ஆதிக்கம் அதெல்லாம் இருந்ததுதான் அந்த காலகட்டம். இது நான் வந்து எங்க வீட்டை சொல்லல, என் பக்கத்து வீடு வரைக்கும். எங்க அப்பா அப்படி யாரும் கூட முடியாது. அது அப்படியே வச்சுக்கிட்டாரா எனக்கு தெரியல. அதனால எனக்கு அந்த பாதிப்பு பெருசா இது பண்ண தெரியல. ஆனா இன்னமும் அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இந்த 2026 இருக்கு. நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி எங்க இத்தனை வருஷம் பழக்கம் ஐயா அதெல்லாம் அப்படின்னு இவர் ஒத்துக்குவார். அதை நீ அவர் என்ன கூப்பிட சொல்ல ஐயாவுங்க நான் என்ன செய்ய அப்படின்னு நான் ஒத்துக்குவேன். நீங்க அவரு குற்றம் சாட்டலாம் முடியாது. நீங்க இவரே எவ்வளவு பெரிய இப்ப உங்க அப்பாட்ட காலத்துல என்ன ஐயா என்ன இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கோம், நம்ம வந்தாலும் வீட்டுல சோறு கரெக்டா போட்டுருவாரு, நான் ஃபங்க்ஷன்ல இருந்து சாப்பிட்டு போயிட்டுமாயா அப்படின்னு கேக்குது. இப்ப சமயத்துல போன வாரம் ஒரு நிகழ்வு நான் பார்த்தேன். ஒரு வீட்டுக்கு நிகழ்ச்சிக்காக போயிருக்கேன். அவரு எங்களோட அப்பா வயசு ஒத்து சாக போற இடத்துக்கு வந்துட்டாரு. நம்ம கட்சிக்காரர்கிட்ட ஒருத்தட்ட பேசுறாரு. ஒரு நிகழ்வுல அவரு நான் வரும்போது என்ன வெளியே அனுப்பிடாதீங்க சாப்பாடு விடாம அப்படிங்கிறதுக்கு, அப்பா ரொம்ப என் மேல அன்பா இருப்பாரு, நான் எப்போ வந்தாலும் என்ன சாப்பிட சொல்லாரியா குமாரு, நான் அப்புறம் சாயங்காலம் வந்துருமியா அப்படின்னு சாப்பிடுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு போறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க இன்னமும் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்கிறீங்க. இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி தனி சட்டமன்ற தொகுதி, இங்க வந்து எல்லா சமூக மக்களும் இருப்பாங்க. எப்படி உங்களை வந்து ஒரு வேட்பாளராக அந்த மக்கள் பாக்குறாங்க, எப்படி வாக்கு செலுத்துறாங்க? ஏன்னா 2016 ஒரு தோல்வி, 2019 ஒரு தோல்வி, 2021 ஒரு தோல்வி, 2024 ஒரு தோல்வி. ஆனாலும் இன்னமும் அதே எனர்ஜியோட, அந்த புத்துணர்ச்சியோட, அண்ணன் சீமான் ஒரு தன்னம்பிக்கையோட எந்த இடத்துலையும் தோண்டு விடாம தன்னுடைய தம்பி தங்கைகளை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த முறை நம்ம வெல்வோம் அப்படின்னு. ஆனா நீங்க களத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒன்று தோணும்ல, ஏற்கனவே நம்ம ஒரு சட்டமன்ற தொகுதியில நின்றுருக்கோம், ஒரு பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளர் நின்றுருக்கோம், மீண்டும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறோம். இப்போ இந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? வாக்கு செலுத்துவாங்களா செலுத்த மாட்டாங்களா? அதை எப்படி அணுகுறீங்க? இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். இதெல்லாம் எங்க அப்பா காலங்க. இப்ப நம்ம பேசுனதெல்லாம் எங்க அப்பா காலங்க. இப்ப நம்ம காலங்கிறது அப்படி இல்ல. படிச்சுட்டாங்க பிள்ளைங்க, வெளியே போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல கல்லூரியில படிக்கும்போது, இப்ப நான் சென்னையில படிக்கும்போது சேலத்துல இருந்து ஒருத்தர் நானும் அவன் என்ன சம்பவம் அவனுக்கு தெரியாது எனக்கு தெரியாது. பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரே தட்டுல சாப்பிட்டு இருப்போம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம வந்து தீட்டுக்குள்ள சாதிக்கலாம் 2 பேரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் வெளியில பேசணும், இங்க பேசக்கூடாதா அப்படின்னு சொன்னவன் தான். ஏன்னா வீட்டுல வளர்ந்த முறையில ஒரு சாதி இருக்கு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்க்க முடியல. இப்ப அவனோட பிள்ளைக்கு அவன் என்ன கத்துக் கொடுப்பான் அப்படிங்கிறது வருது. அப்ப இப்ப அது போக இந்த 15 ஆண்டுகள் நாம் தமிழோட தமிழ் தேசியம் ஒண்ணு பேச ஆரம்பிச்சல, அது மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுக்குது. அப்ப இப்ப ஒரு ஐயா வந்து அப்படி பேசுமா, ஐயா நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது, சும்மா நீங்க மூத்தவங்க, எங்களை சும்மா பேர் சொல்லி கூப்பிடுங்க எங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைய தலைமுறை வந்துருச்சு. அப்ப அவங்க அது தாண்டி இந்த அரசியல நான் என்ன கவனிக்கிறேன்னா, நீங்க என்ன சாதி இருக்கு மதம் இருக்கு அதெல்லாம் ஒரு பட்சம் கூட, இங்க என்ன செஞ்சாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க எதுவுமே செய்யாத போது எல்லா தரப்பு மக்கள் நம்மளை ஆதரிக்க தயாராகிறாங்க. தம்பி நம்ம ஊரு நம்ம தொகுதி 15 வருஷமா அந்த தம்பி இருக்கு. அப்படியே சுடியாளர் பார்த்திருப்பாங்க, என்னோட உள்ளூர் தொலைக்காட்சியில தொகுப்பாளராக இருந்திருக்கு, அதுல பார்த்திருப்பாங்க. நம்ம தொகுதி இன்னும் பல போராட்டங்கள்ல மக்களோட பிரச்சனைகளை சாராக்கடை போராட்டமா இருக்கலாம், ஒரு செங்கல் சூளை குறைச்சலாம், மண்ணெடுக்கு இப்படி அதுல பாத்துறோம். இப்படி நம்ம தொடர்ச்சியா நிக்கிறதோட ஒரு அடையாளமும் பார்த்து எல்லா ஊரும் கட்சி நம்ம தொகுதியில எல்லா ஊர்லயும் வளர்க்குறோம். அங்கெல்லாம் சிறு திருமண கூட்டங்கள் பேசி நான் தான் பேச வேற போறேன். இப்படி எங்கெங்க பாக்குறாங்க, பரவாயில்ல அந்த பையன், அதெல்லாம் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே அவங்களுக்கு என்ன இத்தனை ஆண்டு கால இந்த அரசியல் சாதி அரசியல் பேசி பேசி ஜெயிச்சவன் என்ன பண்ணா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது நம்மளை நோக்கி தள்ளுது. நான் அதனாலதான் வெறும் 2000 ஓட்டுல 4000 ஓட்டுல தொடங்கின நாம் தமிழர் இங்க 9600 16720 இன்னைக்கு 24,000 23 சில்லறையா மாறி இருக்குன்னா அது எங்களோட வளர்ச்சி தான். என்ன காரணம்னா அவ்வளவு காசு கொட்டுது. இதுல இன்னொன்னு, இது தனி தொகுதி. நீங்க எந்த கட்சியில இருந்து நின்னாலும்
தனி சமூகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆள் தான் நின்னாகணும். இதுல என்ன அந்த சாதிக்காரன் நான் ஓட்டு போடுறேன், இந்த சாதிக்காரன் என்ன ஓட்டே போட எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் இவங்க வந்து எதுவுமே மக்களுக்கு செய்யலைங்கும் போது ஒரு கடுமையான கோபம் இந்த மக்களுக்கு இருக்குதுல்ல. என்ன தனிச்சு நிக்கிறதுனால உடனே வென்றுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அது கொஞ்சம் எங்களோட வெற்றிய தள்ளி போடுது. இதுல அண்ணன் வந்து இவ்வளவு பூஸ்டப் பண்றாரு சோறு அப்படின்னு சொல்றீங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஏன்னா இப்ப ஒரு தேர்தல் நீங்க சொல்லுங்க பாராளுமன்றத்தில் நின்ட்டோம், ஏதாவது நம்ம பையில இருந்து புடிங்கிட்டு போயிருந்தாங்கன்னா, ஏடா 10 லட்சம் செலவழிச்சுட்டா 20 லட்சம் செலவிட்டா வீட்டுல விளக்கமா தடி விழுமே, அதை நம்ம சம்பாதிச்சு வச்சிருந்து போயிடுச்சு, இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தோம், ஒரு அரசியலே சம்பாதிச்சிட்டோம், அதுவும் இப்படி போயிருச்சு அப்படின்னா ஒரு வருத்தம் இருக்கும். இது அப்படி இல்லை. என்னன்னா நான் இன்னைக்கு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நாங்க 2 பயணம் அங்கிட்டு வெளியில வந்து கலெக்டர் என் கூட வந்த தம்பிகள்கிட்ட கேட்டுருவேன், என்ன தெரிவிச்சாங்க இந்த வட்டம் வந்து இந்த நல்லா இருக்கு, உங்களால சோற வரலையா, கூட்டம் சரியான இப்ப அவங்களா நம்மகிட்ட பேச ஆரம்பிக்க. எல்லா மக்களுமே அப்படிதான். நான் வரும்போது கூட ஒருத்தர் சொன்னாரு, அவரு பக்கா திமுகல ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்காரு, அழைத்து பிடிச்சிட்டா இருப்போம் மனுஷன், என்ன இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, நாங்களாவது 200-300 ஓப்பனா சொன்னாப்புல. என்ன சொன்னாருன்னா, நாங்க ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடணும்னா, நான் ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கேன்னா, நான் ஒரு 200-300 எங்க ஊர்ல உள்ள வயசான பாட்டிக்கு கிராமத்துல கொடுத்துதான் நான் கூப்பிடணும். ஆனா இவ்வளவு கூட்டம் எப்படிப்பா கூட்டினீங்க, ஒரு டஃப் கொடுப்பீங்களோன்னு ஒரு கேள்வி கேட்கிறாருல, அந்த பயம் திமுக ஏற்பட்டுருச்சு. 2014 நம்ம போட்டி விடும்போது எல்லாரும் நம்மளை பத்தி விலையினாங்க, யாருமே நம்மளை அணுகல, யாரோ சுயேட்சையா நிக்கிற மாதிரி இவன் உனக்கு அப்படிங்கிற தேவையில்லாத வேலை. 19 நம்மளை பார்த்தாங்க பேசா, ஒரு இப்ப என் ஜூனியர் சீனியர் நமக்கு அது ஏன் என்னெல்லாம் சொல்லாம 21 போட்டியிடும் போது பரவாயில்ல உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்கண்ணே, எம்பி நம்ம என்னதே மறந்துட்டாங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்க அப்படின்னு கேட்க வந்தாங்க. 21 அந்த பாதி பயணம் போகும்போது நம்மளை அறியாம நிறைய பேர் வந்து ஏதாவது நம்ம ஏதாவது பண்ணணுமானே, எங்க பசங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு உள்ளூருக்குள்ளேயே நமக்கு 24 பாராளுமன்ற தேர்தல் வந்து நீங்க போட்டியது தென்காசியில. தென்காசி 24 பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஏன் நமக்கு நம்மளை பாராட்டினாங்க, எதுக்கு நமக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு பேர் ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. 24 தேர்தல் முடிஞ்சு இப்படிதான் இந்த இதெல்லாம் தங்கியிருக்கேன். நான் வெளியே போயிட்டு ஒருத்தர் சொல்றாரு, வேற கட்சி மாறிடக்கூடாது, தொடர்ச்சியா நில்லுங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு ஒரு பொது மனிதர் நம்மகிட்ட வந்து பேசுறாருன்னா இந்த அரசியல் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க. நீங்க கட்சி மாறுற ஒரு 4 ஓட்டு வாங்கணும்னா வேற ஒரு கட்சிக்காரன் விலை பேசுவான், அதுல போய் நின்று ஒரு அரசியலை கெடுத்துறாதீங்க. இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. அதே போல தனிச்சு நிக்கணும் சோர்ந்து போய் விட்டுறாதீங்க, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிட்டு. இது ரெண்டும் என் கட்சிக்கான பொதுமக்களே வந்து எனக்கு இல்ல, என் கட்சி கொள்கைக்கு என்னை பூஸ்டப் பண்ற. இப்ப அண்ணன் சொன்னார்ல, அண்ணன் பூஸ்டப் பண்ணான்னு சொல்றீங்களா, அவர் சொல்றது இவர் சொல்றாரா, அப்ப நாங்க கத்துனதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரா, இது மாதிரி இன்னொரு 10 பேர் எனக்கு சொல்றது வரைக்கும் நான் ஓடிட்டோம்னா இங்க வெற்றி சாத்தியம். இப்ப நேற்று எதுனா கூட ஒருத்தர் என்னோட ஸ்டேட்டஸுக்கு பதில் முக்கிய காங்கிரஸ்கார், இன்னும் சொல்ல போனா என்னோட சொந்த சாதின்னு வச்சுக்கோ, அதன் அடிப்படையில் அவர் என்கிட்ட நட்புல இருப்பாரு, அவர் காங்கிரஸ் இருக்கு அப்படி அப்ப சாதிக்கு ஓட்டு போடுவாரு, இல்ல காங்கிரஸ் இப்படியே பேசிட்டு நேற்று போடுவாரு, இந்த முறை ஓட்டு உங்களுக்கு தாமனே ஒரு ஒரு சாதிக்காரது நிக்கலன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு நமக்கு வாக்கு வருது, இப்பதான் கவனம் பார்க்க ஆரம்பிக்காங்க. நான் அதை வந்து அவரு எனக்கு சாதியா அவரு போட்டிருந்தா எனக்கு தேவையில்லை, அவர் கட்சியார் போட்டிருந்தேன். இந்த மாநாட்டு அடிப்படையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு நம்ம வர்றாருல, அதை நான் வரவேற்க தயாரா இருக்கேன். ஏன்னா நாங்க ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இந்த மாநாடு கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே போல இப்ப அண்ணன் வந்து தொடர்ச்சியாக உங்களை வந்து எல்லா தேர்தலிலையும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணனை விட்டு நான் போயிடவே மாட்டேன். எத்தனையோ பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போறாங்க, மாற்று கட்சியில போய் விமர்சனம் பண்றாங்க. ஆனா நான் அண்ணனை விட்டு போக மாட்டேன், அண்ணனோட நான் ரொம்ப நெருக்கமா இருக்கேன், அண்ணன் நான் இந்த இடத்துல ரொம்ப நம்புறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் அண்ணன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல உங்களை வந்து ஒரு ஊந்துதலாக இதை பண்றா தம்பி நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். எது உங்களுக்கு அண்ணன் ரொம்ப பிடிச்சது? நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இப்ப நம்ம அண்ணனை வந்து எப்பவுமே வியப்பதான் பாக்குறோம், ஒண்ணு ஒரு சொல்லும் போது. ஆனா அதுல ஒண்ணு மட்டும் நமக்கு நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும், இந்த இடத்துல அண்ணன் நமக்கு இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பேச போன காலங்கள் இருக்குல்ல, அங்கங்கேயும் போறேன்ல, அப்படி பேசிட்டு வரும்போது பெரியவங்க நம்மகிட்ட வந்து நம்மளை வாழ்த்துறது, ஒரு சிலர் நம்மளை அவங்க கட்டி பிடிக்கிறது, அப்படி எல்லாம் உங்களுக்கு உடம்பு புல்லரிக்கும். அப்ப நான் அண்ணன் நினைச்சுக்கேன், என்னன்னா இந்த மாதிரியான ஒரு அது மரியாதையா, அது ஒரு அன்பை வாங்கி, இது வந்து நாம் தமிழர்னு இல்லாத ஒரு இடத்துல எனக்கு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு, ஏன்னா நான் வேற அரசியல் அதிகம் கிடையாது, நம்ம ஏதோ ஒரு படிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போகலான்னு முயற்சி, அப்படி எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு அரசியல் தலைவனா நாங்க இப்ப 2010-12 காலகட்டங்கள்ல அப்ப நிறைய பேச்சாளர் கிடையாது, நிறைய கிடையாது. அண்ணன் என்ன பண்ணா, அண்ணன் கூட ஒரு சில நேரம் பயணிக்க வேண்டியது, ஒரு இடத்துக்கு போயிட்டு ஊருக்கு போறோம், நீங்க அண்ணன் வேற ஊருக்கு போகணும், இறக்கி விட்டு நாங்க பஸ்ல வரணுமா, நான் தூங்கிடுவேன் மனுஷன். அந்த டயத்துக்கு நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அந்த இடத்துக்கு அடிச்சிருப்பாரு. மறுநாள் காலையில அவர் 6 மணிக்கு எந்திரிக்கல, நம்ம 9 மணிக்கு எந்திரிக்கலாம் அவருக்கு தெரியாதுல, 6 மணிக்கு அடிச்சிருப்பாரு. நம்ம திருப்பி 9 மணிக்கு தான் அடிப்போம், ஏன்னா வீட்டுக்கு போனேன்னு கேட்க அடிச்சா சரி வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாரு. அதே போல நம்ம இறங்கி போகும்போதுமே நமக்கான பொறுப்பாளர் போக்குவரத்து செலவு கொடுத்துருந்தாலும், இப்ப அண்ணனோட நிலைமை கொஞ்சம் ஒரு அளவு அவரால் வர முடியல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணு நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. நாம பின்னாடி சீட்ல இருந்து இறங்குறதுக்குள்ள அவர் முன் சீட்ல பெல்ட்டை கழட்டி இறங்கிடுவாரு.
கார்ல இருந்து ஒரு கார்ல நானு வெற்றி கட்சி விட்டு வெளியூர் வெற்றி போறேன்னா இன்னொரு தேனி மாவட்ட பொறுப்பு அண்ணன் 4 பேர் தான் இருக்கிறோம். வெற்றி பைசா கொடுத்துற தம்பிக்கு போக்குவரத்து கொடுத்துறா. நான் உசிலம்பட்டின்னு நினைக்கிறேன். நாங்கள் தேனி போயிட்டு வரோம். உசிலம்பட்டி எனக்கு ஒரு ரூட் இருக்கு. இங்க எனக்கு ராஜபாளையம் அண்ணன் மதுரை போகணும். அப்ப மதுரை போய் சாப்பிட்டு போயிருமாடா அப்படிங்காரு. நான் இப்படி வந்து மதுரை போய் போறதுக்குலாம் நான் வீட்டுக்காக போயிடுவேன் அப்படின்னா இறங்குது. அந்த ஆட்டோ 2 ஆட்டோக்காரனை சீமான் இறங்கி நிக்காருங்கன்னு பதறிட்டான். அப்பதான் அறிமுகமா இருந்தாலும் கூட ஒரு தெரியும் இல்லையா இவர் இறங்கி அப்படி செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வந்து ஒரு வாய்னா கையில வச்சு சரி பார்த்துட்டு போயிட்டு கூப்பிடணும் அப்படிங்க அந்த ஒரு அதை என்ன சொல்லலாம். இன்னும் மேடைகளில் பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்ல வந்து தலைவர்கள் மேடையில இருந்தா தலைவர்களோட பேரைத்தான் பிள்ளைகளுக்கு வச்சிருப்பானுங்க. அதை பெருமைப்படுத்தி பேசுவாங்க. எங்கால எப்படின்னா நம்ம பேசணுமா பேசல. என் தம்பி இசைமதி சொன்னது போல ஒண்ணு எல்லாருக்கும் என்ன ஆயிரும் தெரியுமா, உன் பேர்லாம் சொல்லுதாரு அப்படின்னு நீங்க ஊர்லாம் கேட்கறத தாண்டி எனக்கு ஒரு பொறுப்புணர்வு என்ன வருதுன்னா, தலைமை நம்மளை கவனிக்குது, நான் நல்லா பேசணும். அது நாள்ல இன்னைக்கு தொடங்குற ஒரு பேச்சாளர் இருந்தா கூட இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. அண்ணனோட அரவணைப்பு இன்னை வரைக்கும் மாறாம இருக்கும். அந்த பிள்ளைகளை வாரி அணைக்கிறதும் அவங்கள ஒரு பரிவோட பாத்துக்கிறதும் இந்த அரசியல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது எந்த கட்சியா இருந்தாலும் நாம் தமிழா இருந்தாலும் அந்த அண்ணன் தம்பிகளை சண்டை வந்து இருக்குதானே செய்யும். அதை அவங்களை எப்படி எடுத்துட்டு போனோம், நீ என்னவா அதை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்சி தலைவன் அப்படி எந்த கட்சி தலைவனும் அப்படி செய்ய மாட்டேன். நான் அதுல வந்து ஒன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு நான் அண்ணனை வந்து இப்பயும் கட்சி தலைவர் அப்படிங்கலாம் தாண்டி அண்ணனாவே உரிமையா பாக்குறேன். என்ன காரணம் அப்படின்னா அவர் என்கிட்ட உரிமையோட கேட்டுக்கிட்டார். எப்படின்னு தான் எங்க அண்ணன் தான் அவருக்கு அறிமுகம். என்னோட கூட பிறந்த அண்ணன் தான் அவருக்கு அறிமுகம் சினிமா துறையில. அவர் மூலமா தான் நான் அறிமுகம். முதல்ல 2010 எங்க அண்ணனோட திருமணத்துக்கு அவர் தேதி கேட்கிறோம். நம்மால அப்பவே எப்படிப்பட்ட ஆள் வருங்க. சனிக்கிழமை 3 தேதி கொடுக்காரு. இந்த இந்துன்னு சொல்லக்கூடிய வட்டங்கள்ல வந்து சனிக்கிழமை இருக்காது. நமக்கு அப்ப தெரியாது. இப்ப கேமராக்குள்ள வந்த அப்புறம் தெரியுது. அப்ப தெரியாது. எங்க அண்ணன் அதை புரிஞ்சுட்டு இவர் வரக்கூடாதுக்கே சனிக்கிழமை கொடுக்காரா அப்படின்னா அப்ப நம்மளும் பெரியார் தான். எங்க அண்ணனும் பெரியார் தலைவர் படம் போட்டு தான் பத்திரிக்கை அடிக்கணும் வச்சுங்களா. அப்ப சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை எடுத்துட்டோம். பத்திரிக்கை வைக்க நாங்க பட்டா பாடா இருக்கணும். சனிக்கிழமை எல்லோருக்கும் உகந்த கிழமை சனிக்கிழமை, எல்லோருக்கும் உகந்த நேரம் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைய நேரம். இதுதான் முகூர்த்தத்தோட நேரம். ஏன்னா இந்த மணில இருந்து இந்த மணின்னு போட முடியாது. இந்த நாள் என்னன்னு சொல்ல முடியும். இப்படியே வச்சுதான் அழைச்சோம். அப்ப அண்ணன் வந்து பவித்திரனும் அண்ணன் தான் வந்து நடத்துனாங்க. அப்பா மேடையில கேட்டாரு, இங்க ஒரு வச்சு 2 பேரும் அங்கடா சென்னையில் இருக்கீங்க, இங்க இருந்து கட்சி வளர்க்கணும்ல அப்படின்னு. அப்ப உட்கார்ந்ததுதான் அவரோட எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நிறைய நேரங்கள்ல பார்வையிலே பேசிக்கிட்டது உண்டு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் எதே என்ன கேள்வி வைக்கிற மாதிரி அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க ஒரு சில காலனி எல்லாம் பாத்திருப்பீங்க. இடையில கூட ஒரு காணொலி ஒண்ணு பெரிய அளவுல வைரல் ஆனது. அண்ணன் வந்து நாற்காலியில அமர்ந்திருப்பாங்க. நீங்க போனோன்னே அண்ணன் சிரிச்சுட்டு உங்க கண்ணத்தை தட்டிட்டு அந்த பேசுற அந்த ரீல்ஸ் பெரிய அளவுல வைரல் ஆனது. நான் அண்ணனும் கூட அப்படியே பாக்குறேன். ஒரு நம்ம வீட்டுல ஒரு மூத்த அண்ணனா ஏன்னா 2016 தேர்தலில் அவர் நிக்க சொல்லும் போது நான் நிக்க மாட்டேன்னு அப்படியே ஏமாத்திட்டேன். ஒரு பொய் சொல்லி ஏமாத்தேன்னு வச்சுங்களேன். அவர் அதை நம்பிட்டாரு மனுஷன். ஆனா அடுத்த தேர்தல பலிக்கல. 2019 நான் ஏன்னா என் மனசுக்குள்ள தேர்தல் நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட இந்த அரசியலுக்குள்ள வந்தேன். அப்போ கட்டாயம் சொல்லும்போது எங்க அம்மாவுக்கு உடனே போன் பண்ணிட்டு நான் சொல்லிதே கேட்க மாட்டேங்க அப்படின்னு உரிமையா சொன்னதாகலாம். இன்ன வரைக்கும் அம்மா எப்படி இருக்காங்கன்னு நேரில் தெரியுது. அன்னைக்கு கல்யாணம் பண்ண அதே போல அண்ணனுக்கு தாலி எடுத்து கொடுக்கும்போது இப்ப அப்பா இறந்துட்டாங்க. அம்மா மட்டும் தான். அப்ப அண்ணன் தான் எடுத்து கொடுக்குன்னு சொல்றான். மேடையில் நின்று அம்மா மேல கூப்பிடுன்னு சொல்லி அம்மா கையில கொடுத்துதான் கொடுக்க விட்டாரு. அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி இருக்குது. இன்னொன்னு இந்த விட்டுட்டு போறது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நான் ஒன்னும் பெருசா ஒண்ணும் யோசிக்கல. இப்ப எனக்கு கோவம் இருக்குது, எனக்கு வருத்தம் இருக்குது. வீட்டு இல்லாத கோவமா, வீட்டு இல்லாத வருத்தமா, கம்பெனில வேலைக்கு போற இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் வருத்தம் இருக்கு. ஏன்னா நம்ம நினைக்கிறதா நடக்கும்னு தான் நினைக்கும். எல்லாருக்கும் அப்படி நினைச்சா யாரு நினைச்சா நடக்கும், ஒரு ஆள் நினைக்காத நடக்கும். அதனால அதெல்லாம் ஒருத்தர் நீங்களே ஒரு தடவை என்ன பார்த்து கையாடு அடுத்த நம்ம கூட்டுறோம் தெரியுமா, அன்னைக்கு பார்த்தா கையாட்டினா இன்னைக்கு நம்ம கூப்பிடுறோம் பெரிய ஆளும் திரும்ப போயிட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இருக்காது. நீங்க என்ன வேலையா கூட பார்த்து நடந்திருக்கலாம். இது வந்து ஒண்ணும் இதெல்லாம் கோபமோ இதே ஒன்னே கிடையாது. அதனால இது ஒரு பிரச்சனை. அடுத்து இன்னொன்னு, நான் அண்ணன் போய் எனக்கு இப்படின்னு போய் நிக்கவே மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னா அவரோட பக்கத்துல நின்று பார்க்கும்போது 1000 பேர் பிரச்சனையை கொண்டு வரும்போது அப்ப நம்மளும் போய் அந்த இடத்துல நிக்க கூடாது. இப்போ நான் ஒருவேளை என்னை பற்றி ஒரு தகவல் அண்ணனுக்கு போய் நீ இடைஞ்சலா இருக்கடா அப்படின்னா நான் அண்ணன் சொல்ற ஒரே வார்த்தை, என்னை நீங்க கூட்டு கண்டிக்கலாம் கூடாது. அதுக்காக நீங்க கடவுள் என்னை பார்த்து உள்ளது தெரிஞ்சு அப்படிலாம் என்னை பற்றிய மதிப்பீடு உங்களுக்கு மாறிடுச்சுன்னா தம்பி விலை நில்லுன்னு என்ன சொல்லிட்டு நான் தள்ளி நின்றேன். உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நீங்க இன்னொருத்தருக்கா என்கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ற, உன்னை நம்பிதான் நான் இருந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் இன்னைக்கு வரைக்கும் அதான் நினைக்கிறேன். இப்போ விலகுனா கட்சி விட்டால இல்ல, இந்த இடத்துல ஒரு வேட்பாளர் போட்டுக்குவேன், அந்த இடத்துல எனக்கு போல ஒரு பொறுப்பாளர் போட்டுருவேன். நான் என் ஊர்ல இருந்து வேலை செய்யறது நீங்க ஒண்ணு கேட்க முடியாது. கண்டிப்பா நீங்க எங்க இடைஞ்ச ஒருத்தர் சொன்னார்ல, ஏன் சொந்த ஊர்ல 50 ஓட்டு வாங்கிட்டு போறேன். ஏன்னா நான் மறுபடியும் இன்னைக்கும் லட்சம் பேர் அண்ணனை பார்க்காம அண்ணன்ட்ட பேசாம வேலை செய்யறேன். நான் இயக்கத்தை பார்வையில பார்க்கும்போது அதான் சொல்றேன், எல்லோரும் துப்பாக்கி வாங்கி போராட முடியாது. துப்பாக்கி எடுத்தவங்க மட்டும் தான் போராளி கிடையாது. துப்பாக்கி உண்டாக்குறதுக்கான பைசா கொடுத்தவன், அவன் ஓடி ஒளியும் போது அவனுக்கு வீடு அடைக்கலம் கொடுத்தவன், அவன் அப்படி அடைக்கலமா இருக்கும்போது உணவு கொடுத்தவன்,
இதுக்கு அவனுக்கு எல்லாத்துக்கும் ரத்தம் கொடுத்தவன். எவ்வளவு பேர் எல்லோரும் போராடுது. அப்ப நம்ம இன்னைக்கு அண்ணங்கிறது அண்ணனுக்கு இசைமதி அண்ணன் தெரியுது. மேடம் சொல்லும்போது ஆறுயிர் தம்பி, அன்பு இளவல் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் உங்க ஆளு உனக்கு மட்டும் அப்படி கூட்டி கூட்டி சொல்றாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் கிடைக்காத லட்சக்கூட்டம் கீழே இருக்குல்ல. நான் ஒரு பொதுக்குழுல பேசியிருப்பேன். நாமெல்லாம் பொதுக்குழுக்குள்ள வந்துட்டோம். இந்த மாநாட்டுக்குள்ள வந்த இடத்துக்குள்ள வர முடியாம லட்சம் பேர் வெளியே இருக்காங்க. அவன் இதை எடுத்து கொண்டு வரதான் என்னோட வெற்றியா இருக்குமோ ஒழிய, ஏன்னா என்ன அண்ணனை பாத்துட்டேன்ல. இல்ல எனக்கு இந்த மாநாடு இப்ப அண்ணன் போட்டிருந்தாருல மக்களின் மாநாடு, இதுல வேறு ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபர் அவர் வந்து இப்ப நாம் தமிழர்ல இணைஞ்சிட்டாரு. நான் ஒரு மாநாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டேன். அவர் வந்து எப்படியோ அந்த இது உள்ள விட்டுட்டோம். அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் பக்கத்துல நின்றுட்டாரு, இப்படி ஒரு போட்டோ எடுத்துட்டாரு, புகைப்படம் எடுத்துட்டாரு. ஊரு முழுக்க நான் அண்ணனோட புகைப்படம் எடுத்துட்டேன் அப்படிங்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நானும் அனிசுமே அதை பேசிட்டு இருந்தோம். என்னன்னா, இவர் ஒரு புகைப்படம் எடுத்தது இவ்வளவு பெருமையா பேசுறாருன்னா, இன்னும் அண்ணனோட உட்காந்து பேசி பழகினாருன்னா எப்படி இருப்பாரு. ஆனா உண்மையாவே அண்ணன் வந்து அவரை நம்ம அழைச்சிட்டு போய் நம்ம அவர் அறிமுகப்படுத்தினோம்னா உடனே அண்ணன் அவர் கை கொடுத்து அவருக்கு மரியாதை கொடுத்து உறுதியா நம்ம களத்துல நிற்போம் அப்படின்னா அந்த ஒரு இது. அதே மாதிரி ஒரு முறை அவருடைய பேரை சொல்லிட்டா போதும், இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு அவர் அழைச்சிட்டு போகும்போது கூட அவருடைய பேரை சரியா சொல்லி அழைச்சிருக்காரு. இதை நான் கண் கூட பார்த்திருக்கேன். இல்ல அது நானே அவ்வளவு ஞாபகம் செஞ்சுல. நம்ம பிள்ளைங்களா வருவாங்களா, கை காட்டும், நான் சிரிச்சிருவேன். அப்புறம் வந்து யாரும் தெரியலடா அப்படின்னு என் கூட இருக்க சொல்லிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப சிரிச்சுட்டு போறா, நீங்க இப்படி சொல்றீங்க, எங்க பாத்துருமே அவங்க இல்ல அப்படிமே. ஆனா அண்ணன் அவ்வளோ ஷார்ப்பா நம்ம விஷயம் மறக்க முடியாது. பேர் இல்ல, எங்க பார்த்தா யார் அறிமுகப்படுத்துனாங்கிற வரைக்கும் அது சொல்றீங்க. இது 2026. 2016 ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை நான் வந்து திருமணத்துக்கு முன்னால என் மனைவி காதல் திருமணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அண்ணன் கூப்பிட்டு என்ன பேசும்போது எனக்கு என்ன தெரியும், அந்த விஷயத்துல எனக்கு என்ன தெரியுங்கிற இல்ல காதல் திருமணம் தெரியும்ல, காணொலி போய்கிட்டு நான் உண்மையை சொல்லிடுவேன். காதல் திருமணம் தெரியும் பாட்டிக்கலாம். அப்ப பாக்குறேன் என்னென்னப்பானா, இந்த என்னமோ தெரியும்னா நான் தான் ஆளுன்னு சொல்லிட கூட இல்ல. அப்ப அண்ணன் வந்து அந்த திருமணத்துக்காக பேச கூப்பிடும்போது கூட அந்த ஒரு சம்பவத்தை மென்ஷன் பண்ணி பேசுறாரு. அப்ப கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கு அந்த மனுஷனுக்கு அது ஞாபகம் இருந்திருக்கு அப்படின்னு. அப்ப நான் ரொம்ப வியந்திருக்கேன். நீங்க இதுல யோசிக்க வேண்டியது என்னன்னா, தலைவரை போய் 1000 பேர் பார்த்தாங்க, இல்ல தலைவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோ. அண்ணன் சொல்லும்போது எல்லாரும் கொடுக்காத வேலையை அண்ணன் கொடுத்தாரு. நான் என் தோக்குல இருந்து வர்றதை விட நீங்க உங்க வாயில இருந்து வார்த்தைக்கு மதிப்பு உங்களால ஒரு 1000 பேர் திரட்ட முடியும். அப்ப அவர் கணிச்சிருக்காருல, ஒரு ஞாபகம் சுத்தி இருக்கலாம், இல்ல இவனால இதை நினைச்சு பேசிட முடியும். இந்த காரியத்தை 2016 இருந்து 10 ஆண்டுகள் நீங்க நினைச்சு பாருங்களேன். தலைவர் உண்மையில கணிச்சு கொடுத்திருந்தா கூட இந்த அரசியல் இவரை தூக்கி புரட்டி போட்டுக்கணும். கண்டிப்பா நான் அதுல நிக்கிறாரு பாருங்களேன். அப்ப தலைவரோட கண்டுபிடிப்பு, அந்த அவரோட ஞாபகம், அவரோட நினைவு, அது சரியான ஒரு ஆளை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போது அதுக்கு சோட போகாம நிக்கணும்ல. நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது ஆச்சரியமா தெரியுதுல, நீங்க அதுல இருந்து பாருங்க, அவர் இருக்காங்க யாரோட ஆளு அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பேசிக்கா அதுதான் நம்ம இங்க கீழ இருந்து பாக்குறதுனால பிரமாண்டமான பாக்குறோம். சரி, இவ்வளவு நேரம் நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி அந்தந்த இடங்களுக்கே போய் அங்கங்க என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இந்த தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். உறவுகளும் அப்படியே இணைந்திருங்க. நம்ம தொகுதியை பத்தி முழு நிலவரமும் நம்ம என்னங்கிறத போய் பார்ப்போம். அரசு மருத்துவமனையில நிக்கிறோம். இந்த அரசு மருத்துவமனை வந்து பயணிச்சாதான் அந்த சண்பகல்யானோட கன்னிகா மதகுன்னு சொல்லுவாங்க. அந்த மதகுல தான் ஒரு சிறு உடைப்பு. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் இதுதான்.